வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆயிஷா பிடிஎஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெமினாவோட ஒரு ஒன் ஷாட் ஆர் ஐ கேன் மேன்ஸ் வில்லேஜ் ஒய்ஃபி. இது வந்து ஐஷுன்ற ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே பார்க்கல. ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ எதுனா, ஜிமன் வந்து ஒரு சிஇஓ, ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அண்ட் நீங்கள் வந்து வில்லேஜ் கேர்ள் தான். 2 பேரும் கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படின்றனால அவங்க வீட்டில் கல்யாணம் பேசியிருப்பாங்க. ஜிமினை வந்து அவங்க அம்மா வந்து உருட்டி மிரட்டி அப்படி தான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருப்பாங்க. அவருக்கு சுத்தமாக கல்யாணத்தை இஷ்டம் இல்லை. இந்த சைடு உங்களை பார்த்தா, உங்களுக்கு வந்து அப்பா அம்மா பார்த்தா ஓகே, அந்த மாதிரி தான் நீங்கள். ஸோ கிராமத்து பொண்ணு இல்லை, ஸோ ரொம்ப அடக்குடக்கமான பொண்ணு. ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. அவருக்கு சட்டுன்னு கோவம் வரும். ஸோ இது மட்டும் போதும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் தான் அப்படியே வந்து மனவேரையில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் ஜிம்மன் அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே லேசாக ஜிம்மனை திரும்பி பார்க்குறீங்க. அவர் முகத்தில் அவ்வளோ வந்து கோவம் தெரியுது. கிட்ட கடைக்கு போட்டால் பொறிஞ்சிரும் போல், அப்படியே கோவத்தில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போச்சு அவருக்கு என்ன பிடிக்கல போல, தாத்தா ஏன் தான் இப்படி பண்ணுதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஐயரும் தாலி கொடுக்குறாரு. ஜெமினும் வந்து உங்கள் கழுத்தில் கட்டுறாரு. அவ்வளோதான், அவங்க கண்ணிலேருந்து அப்படியே பல்பலான்னு தண்ணி ஊற்றுது. ஜெமின் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுன்னு தாலி கட்டிட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜெமினை பார்க்குறீங்க. அவர் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, அப்படியே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்படியே உங்களுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுது. எல்லா வந்து ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்ருக்கீங்க. அந்த சைடு ஜெமினு வேறு ரூமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்ருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டு சியா வந்துட்டு, என்னடி கல்யாணம் நடந்துச்சு, அப்புறம் அடுத்தது குழந்த தான் போலையே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ வேறு சும்மா இருசியா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா, ஒரு அம்மா சின்ன வயசுலேருந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சியா, கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நான் என் ஆத்தா கூடயும் என் அப்பத்தா கூடயும் தான் இருப்பேன் அப்படின்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க போலையே அப்படின்ற மாதிரி சியா சொல்கிறா. ரியா பார்த்துட்டு, ஆமாம்மா, நம்மலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம வீட்டில் பண்ணி வைக்க மாட்டாங்க, வேணானவளை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கடி அப்படின்ற மாதிரி ரியா சொல்கிறா. சியா பார்த்துட்டு, ஆஹா, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கல, மேடம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்ன, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2 பேரும் வாயை தான் மூடுங்களேன். சை, எப்போ பார்த்தாலும் லபலபன்னு பேசிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தான் வாயை வலிக்காதாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு வலிக்கிறத விட மேடமுக்கு நாளைக்கு வலிக்கும்லாம் அவள் கேட்குறா. இங்கே பாரு, இந்த மாதிரி பேசாத சியோ, அடிச்சிருவேன், அடிச்சு தான் பாரேன், நாங்கள் உன்னதை தானே சொன்னேன். ரியா, என்ன நான் உன்னதை தானே சொன்னேன், நாளைக்கு வலிக்காதானே உனக்கு அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு அவருக்கு என் மேலே இஷ்டம் இருக்கா இல்லையானே தெரில, நீ பாட்டு ஏதாவது பேசாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இஷ்டம் இல்லாமலையா கல்யாணம் பண்ணிப்பார் அவர்? என்ன நம்ம ஊர் கிராமத்து ஆம்பளையா? அப்படின்னா நம்ம ஊர் ஆம்பளைங்க தான் பெருசாக இது பண்ணுவானுங்க. அவரை சிட்டிலேருந்து வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவர் என்ன முட்டாளா? ஃபோர்ஸ்டு மேரேஜாக இருந்தால் அவர் ஏன்டி பண்ணிக்க போகிறாரு, வந்திருக்கவே மாட்டார். சரி தான், ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பைத்தியக்காரி மாதிரி யோசிக்காத அப்படின்ற மாதிரி 2 பேரும் உங்களுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காளுங்க. நீ என்னன்னா சொல்லு சியா, எனக்கு பயமாக தான் இருக்குது. இங்கே பாரு வயன், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ ஃபஸ்ட்டு இந்த அப்பாவி மாதிரி மூஞ்சி எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளை முன்னாடி காட்டாத, அப்புறம் கொஞ்சமாக தைரியமாக இரு அப்படின்ற மாதிரி வந்து ரியா சொல்கிறா. அதுதான் எனக்கு வராதுன்னு தெரியும்ல, சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான். ஏதோ நீங்கள் இருக்கிறதுனால தான் ஊரில் ஏதோ நடக்காமல் தெரியுது. எது நடக்காமல்? அதான்டி, பசங்களாம் என்னை விட்டால் கலாய்ப்பானுங்க, நீங்கள் இல்லைனா நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் தப்பிச்சுட்டு வரேன், அதை சொல்கிறேன். கரெக்டு தான், நீ பயந்தாங்கொல்லிடி அப்படின்ற மாதிரி 2 பேரும் உங்களை வச்சு கலாய்ச்சிட்ருக்காளுங்க. இந்த சைடு ஜெமினை பார்த்தா அவன் பாட்டுட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்கான். தேவங்க வந்து பார்த்துட்டு, என்ன புது மாப்பிள்ள, இன்றைக்கி நைட்டு சம்பவம் தான் போலே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜெமினை அப்படியே முறைச்சிட்டு, நீ வாயத்தான் மூடேன், பத்தியா ஊர் பாஷை வந்துச்சா, தேவோ என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். சரி விட மச்சான், என்ன ஒரே குஜால்ஸ் போல? நானடா பண்ணேன்? இல்லை, யோசிக்கிறத பார்த்தா இன்றைக்கி பயங்கரமாக ஏதோ பண்ணுவேன் போலையே. மச்சான் வெறுப்பேத்தாதடா, நானே கல்யாணத்தை இஷ்டம் இல்லாமல் இருக்கேன். இப்படி தான் சொல்லுவீங்க,
இஷ்டம் இல்லைன்ட்டு அடுத்த வருஷமே ஒரு புள்ளையோட வந்து நிற்க போகிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். ஜிமின் அப்படியே முறைச்சிட்டு இவன்டெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு என்ன ஹயாங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேங் பார்த்துட்டு அதுவா இன்னைக்கு ஒருத்தருக்கு சம்பவம் இல்லை அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஜங்குக் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். ஜிமின் அப்படியே முறைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறான். என்ன ஆயா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் கேட்குறான். ஜிமின் பார்த்துட்டு இங்கே பாரு ஜங்குக், இவன் தான் ஒரு தொலைனா நீயும் இன்னொரு தொலையா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கடா, நானே கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். ஆமாம்மா இஷ்டம் இல்லாததான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ண உனக்கு வந்து தெரிஞ்சுது, சரி விட மச்சான் அப்படின்ற மாதிரி வந்து தேவங்க சொல்கிறான். ஜிமின் அப்படியே முறைச்சிட்டு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இதை தவிர எங்களுக்கு வேறு என்ன வேலை மச்சான் இருக்குது, அதானே வெட்டியாக இருந்தால் இப்படி தான் ஊர்க்கதை பேச தோணும். ஊர்க்கதையா, நாங்கள் என்ன ஊர்க்கதை பேசணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கானுங்க. இவனு ஜிமினுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. 2 பேரும் வாயை தான் மூடுங்களேண்டா, மச்சான் நீ பாண்டுவன் வேலையை பாரு, நாங்கள் பாண்டு பேசுகிறோம் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி 2 பேரும் கேட்டு திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நைட்டும் ஆகுது, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க நீ செய்யாத அப்படின்ட்டு, நீங்கள் தான் நான் தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே சாப்பிடாம உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் போய் கிட்டே போயிட்டு அவருக்கு வந்து சாப்பாடு வைக்கிறீங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு உங்களே 2 நிமிஷம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னாச்சு இவர் இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் ஜங்குக்கு ஹயாங் ஹயாங் என்ன அண்ணி அப்படி பார்த்துட்ருக்கீங்க, ஸோ இவன் வேற ஒருத்தன் அப்படின்ற மாதிரி ஜிமின் புலம்புறான். ஜங்குக்கு பார்த்துட்டு இப்படி சொல்லி தான் அண்ணியை கரெக்ட் பண்ணிடுவீங்க போலையே. ஜிமின் அப்படியே முறைக்கிறான். ஜங்குக்கு அப்படியே அண்ணி எனக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனுக்கும் போட்டுட்டு அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களையே பார்த்துட்ருக்கான். எதுக்கு பார்க்குறான்னு அவனுக்கும் தெரியல. இப்படியே வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் வந்து இங்கே உங்களை ரெடி பண்ண வச்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா இப்போ இதெல்லாம் தேவையா, என்ன தேவையா, கல்யாணம் நாளெல்லாம் இதெல்லாம் பண்ணணும் என் புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. சரிதான், ஆனால் அவருக்கு என்னை பிடிக்குதானே தெரியலையே, அதெல்லாம் பிடிக்காமலையா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிப்பாரு, சும்மா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காது என் புரியுதா அவனுக்கு, சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. சியாவும் வராளுங்க, வந்துட்டாளுங்களா, இவளுங்க என்ன பண்ண போகிறாளுங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. 2 பேரும் வந்து அம்மா நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. சரிம்மா ரெடி பண்ணுங்க, நான் போய் பால் காசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க போயிடறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்படின்னு தனியாக கோத்துட்டு போறியோ அத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவளுங்க 2 பேரும் அவங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன வயன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ, ஏன்டி நானே இந்த ஊரை விட்டு போகிறேன், ஆஹா அதுக்கு ஃபீல் பண்ணுறாளா நீ, என்ன பிறந்ததுலேருந்து இந்த ஊரோட எல்லையை தாண்டாத பொண்ணு, இப்போ மொத்தமாக போகிறேன் எப்படி இருக்கோம், மொத்தமாக போகிறேன்னு சொல்லாத வயன், எப்படி இருந்தாலும் அப்பப்போ திரும்பி வருவல, வாஸ்தவம் தான், ஆனால் அவர் விடுவாரான்னு தெரியலையே, சண்டை போடு கேளு, என் ஊருக்கு போகணும் எங்கள் அப்பத்தாவை பார்க்கணுன்னு கேளு, இல்லை வாய் ஆட தெரியாதவளா நீ, அதெல்லாம் வாயெல்லாம் ஆடுவேன், ஆனால் அவர்கிட்ட எப்படி ஆடுறது பயமாக இருக்குல்ல, ஒய்யன்னு ஒரு ஆளுக்கு பயப்படுறதான், இங்கே பாருடி நான் வந்து என்னை பற்றி யாருக்குமே முழுசாக தெரியாது, அது தெரியும்ல உனக்கு, தெரியும் தான், பாதி பேர்கிட்ட அப்படியே அப்பாவி மாதிரி இருப்பேன், பாதி பேர்கிட்ட சீருவேன், உன்னை பற்றி எங்களுக்கே முழுசாக தெரியாது, இல்லை நான் அவரை புரிஞ்சுக்கிட்டு விளங்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. புலம்பிக்கிட்டு உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் அவளை ரெடி பண்ணுறது தானே வந்தீங்க, ஆமாம்மா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க, என்னவோ என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே முடிக்கிறீங்க. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு பொறுப்பே இல்லை ஒயன், கல்யாணம் ஆகிடுச்சு, கொஞ்சமாவது பொறுப்புள்ள பொண்ணு மாதிரி நடந்துக்கும், ஷோ ஆரம்பிச்சிச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே லெக்சர் மேலே லெக்சர் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸில் ஜிமினோட அம்மாவும் வந்துடுறாங்க. ஐயோ என் மருமக எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சுற்றி போட்டுட்டு அப்படியே உங்களை வந்து கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி என்ன எல்லாம் தெரியும்ல உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. ரியாவும் ஆமாம்மா அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காளுங்க. நீங்கள் அப்படியே அவளுங்களை பார்த்து முறைச்சிட்டு என்ன தத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே சிரிச்சிட்டு அவளுக்கு எல்லாம் தெரியும் நீ விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நேராக வந்து ரியாவையும் தான் பார்க்குறீங்க. அவளுங்க
எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களே பார்க்காதே அப்படின்ற மாதிரி அவளுங்க உட்காந்துட்டு இருக்காளுங்க. நீங்கள் பார்த்துட்டு மொத்தம் என்னடி ஒன்றும் இல்லை நீ மாட்டின அப்படின்ற மாதிரி அவளுங்க சொல்கிறாளுங்க. என்ன மாட்டினேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சைலண்டாக கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு வா ஏஞ்சி வா டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு அவளுங்களை பார்க்குறீங்க. போ என்ஜாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. என்ன ஏன் அப்படி பார்க்குறாளுங்க? ஐயோ மாட்டினம் போலியே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே முழிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதுதான் ரொம்ப இன்னசென்ட்டு, எதுவுமே தெரியாது. ஆனால் வாய் நல்லா அடிப்பீங்க, பட் இன்னசென்ட்டு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படியே வந்து பால் சொம்புலாம் கொடுத்து உங்களை வந்து ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்கீங்க. பின்னாடி தான் உங்கள் அம்மாவும் அத்தையும் நின்றுட்டுருக்காங்க. போ போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் டாப்பல் போட்டுக்கிறீங்களா. அவங்களும் போயிடுறாங்க. இந்த சைடு ரூமில் பார்த்தா ஜிம்மனை காலை காணோம். நீங்கள் எங்கே போனார் இவர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் எங்கேயுமே காணோம். எங்கே பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. யாராக இருக்கும், ஒருவேளை அவராக இருக்குமோ, சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜெமன் தான். அவன் பாட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே போகிறான். நீங்கள் அப்படியே வந்து டோரை திருப்பி லாக் பண்ணிவிட்டு மாமா என்னது மாமான்னு கூப்பிட்டேன். ஷோ இது வேறையா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். என்னாச்சு மாமா, ஏதாவது வேணுமா? அவன் அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே அப்பாவே அவனை பார்த்துட்ருக்கீங்க. போய் தூங்குப்போ மாமா, போய் தூங்குன்னு சொன்னேன். அவ்வளோதான், உங்களுக்கு பயமாயிடுச்சு. நீங்கள் அப்படியே அவன் கத்தினத்தில் அப்படியே போய் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டீங்க. போய் உட்காந்துட்டு 10 மினிட்ஸ் ஆகுது. ஜெமனை அப்படியே விட்டதை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு அவ்வளோ நடுங்கும் அவன் அப்படி கத்தி பேசுவானா அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜெமன் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவன் ஐஸில் டியர்ஸ் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாமா அழறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜெமன் அப்படியே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு வயன், நான் உன்கிட்ட கத்தக்கூடாது, பொறுமையாக பேசணும்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். நீ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ என்னமோ. தயவு செஞ்சு என்னோடய விஷயத்தில் எதுலேயுமே நீ வராத, புரியுதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்களுக்கு அது லைட்டாக ஹர்ட் ஆகுது. ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க? நான் உங்களோட பொண்டாட்டி தானே. பொண்டாட்டியா? அப்படி ஒரு நினப்பு உனக்கு இருக்கா வயன்? ஏன் மாமா, கல்யாணம் பண்ணியிருக்கோம்ல. தயவு செஞ்சு எல்லாம் மட்டும் ஆரம்பிக்காது என்ன. இப்போ இந்த ட்ராமாவை பார்க்குறதுலாம் எனக்கு வந்து நேரம் கிடையாது. தேவையில்லாமல் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உங்களுக்கு அப்படியே கஷ்டமாக போச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜெமன் அப்படியே திரும்ப பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு வேணும்? என்ன உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னாச்சு எதுக்கு கிட்ட வரீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு இப்போ என்ன உனக்கு வேணும், இதுக்கு தானே பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரியே அவன் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறாரு சி தள்ளி போங்க மாமா அப்படின்னு வந்து தள்ளி விட்றீங்க. ஜெமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்னடி இதுக்கு தானே இப்போ என்ன மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன அதான் கிடைக்குதுல்ல, என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட தான் ட்ரை பண்ணுறீங்க. அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க ஜெமின் என்ன பண்ணாலும் அதுக்கு சைலண்ட்டாக இருக்கணும்னு. அதனால் நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. அவன் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி மேக்கப் செஷனும் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட அதில் இஷ்டமே கிடையாது. நீங்கள் அப்படியே நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து படுத்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா சைலண்ட்டாக இருக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக மட்டும் நீங்கள் அப்படியே புருஷன் என்ன பண்ணாலும் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அப்படியே சைலண்ட்டாக நீங்கள் அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வலிக்குது, நீங்கள் அது கூட அவன்கிட்ட சொல்லலை. அவன் பாட்டை எல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இதுதான் அவளுங்க சொன்னாலுங்களா? ஆனால் இது எப்படியா நடக்கும்? அவளுங்க என்னென்னமோ சொன்னாலுங்க, அன்பாக இருக்கும், பாசமாக இருக்கும், நல்லா இருக்கும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே வந்து தூங்கிட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பார்க்குறீங்க. ஜெமன் பக்கத்தில் தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கடைன்னு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் திருப்பி ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் போய் காஃபி போட போகிறீங்க. ரெடி பண்ணுற? காஃபி போட போகிறேம்மா. சரி போடு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் அத்தையும் வராங்க. வந்து பார்த்துட்டு என்ன வயன் ஹாப்பியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. பெட்டராக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு
ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை சுத்தமாக. அவங்க நீங்கள் சொன்னது உண்மைன்னு நினச்சிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட நெக்கை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஹிக்கி இருக்குது. ஆஹா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மாகிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எதுவுமே தெரில, நீங்கள் பாட்டு காஃபி போட்டுட்டு நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேலே போகிறீங்க. உங்கள் அம்மாலாம் பரவாயில்ல, பொண்ணுக்கு பொறுப்பு வந்துச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் எப்போவுமே பொறுப்பான பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி ஜமுனோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம், எப்போவுமே பொறுப்பான பொண்ணு தான், இப்போது கொஞ்சம் குடுத்தலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமோட வாசலில் நின்றுட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ போகணுமா வேண்டாமா, இப்போ போனால் அவர் கத்துவாரா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. பரவாயில்ல வயன், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்ம அம்மா அப்பா நமக்கு கரெக்டானதாக சூஸ் பண்ணி தருவாங்க. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணலை அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு கதை ஓப்பன் பண்ணி போகிறீங்க. போனால் அவர் வந்து பெட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஐஸ்லாம் வந்து ஃப்ளஃபியாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு காஃபி அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜெமின் பார்த்துட்டு, காஃபி யார் போட்டா? நான் தான் மாமா போட்டேன். ஓகே அப்படின்ற மாதிரி அவன் குடிச்சிட்டு அவன் பாட்டை ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வேளை நான் எதிர்பார்த்தேன் அன்பு இவர்கிட்ட கிடைக்காதோ. ஏன் அப்படி யோசிக்கிறேன், அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கே வந்து ஆறுதல் மாதிரி சொல்லிட்டு கீழே போயிட்டீங்க வேலையை பார்க்க. இப்படியே தான் ஒரு 2 days பாஸ் ஆகிருக்கும். ஜெமின் வந்து நைட்டு எல்லாமே பண்ணுவான். ஆனால் உங்ககிட்ட எதுவுமே வந்து ஒரு லவ்வாக எதுவுமே பேச மாட்டான். அவன் வருவான், பண்ணுவான், அவன் பாட்டு தூங்கிடுவான். இப்படி தான் 2 நாள் போயிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறீங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படியே அழுதுகிட்டே பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெமின் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அழறதை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அழாமல் எப்படிம்மா இருக்க முடியும், ஊரை விட்டுட்டு வரேன், எப்படி அழாமல் இருக்க சொல்கிறீங்க? ஓ, வாயில் பேசுவியா நீ? இப்போ நான் வாய் பேசுகிறேன் இல்லை, அது முக்கியம் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, என்ன விடணும், உன்னை என்ன விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டிகிட்டே வரான். நான் என்னை அழகாதான் மாமா விட சொன்னேன், நீங்களே எதாவது நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு உங்களோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கீழே போய்ட்றீங்க. ஜெமின் அப்படியே நீங்கள் உங்களுக்கு போகிறவங்களையே பார்த்துட்டு, இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனும் வந்து கீழே இறங்கி வரான். எல்லோரும் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. ஊரில் இருக்க ஆயாலாம் வந்து அழுதுட்ருக்கு. நல்லாரு, ஹாப்பியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஜெமினுக்கு இதெல்லாம் பார்க்க கிரிஞ்ச மாதிரி தெரியுது. அவன் அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க பயங்கரமாக. அப்பத்தா உடம்பு பார்த்துக்கோன்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பத்தா கிட்டே பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அவங்களும் அழுதுட்ருக்காங்க. அண்ணா இங்கே பேருக்குன்னு சந்தோஷமாக இருக்கணும், புருஷன் அனுசரித்து நடந்துக்கணும், புரியுதா? நீ நல்லபடியாக வாழணும். அப்போதைக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. எல்லோரும் பயங்கரமாக அழுதுட்டு அப்படின்னு நீங்கள் வந்து காரில் ஏறுறீங்க. ஜெமின் ஒரு மாதிரி நக்கெல்லாம் சேர்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை கண்டுக்க கூட இல்லை, நீங்கள் பாட்டுன்னு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே வந்து உங்கள் ஊருக்கும் வந்து ரீச் ஆகிருப்பீங்க. வந்தோடனே ஜெமின் நேராக அவன் ரூமுக்கு போயிடுறான். ஜெமினோட அம்மா பார்த்துட்டு, அதுதான் அவனோட ரூமு, நீ போயிடுனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அந்த சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறீங்க மேலே போனால் ஜெமின் ஆளை காணோம். என்ன இவர் எங்கே பண்ணார், அடிக்கடி எங்கேயாவது காணாமல் போய்ட்றாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் பாத்ரூம்லேருந்தே சத்தம் கேட்குது. சரி குளிச்சிட்ருப்பார் போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் அந்த கப்போர்ட் பார்க்குறீங்க. சரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து ட்ரெஸ் வந்து பாதி இடம் காலியாக இருக்குது. சரி ஓகே, அப்போ இங்கேயே நம்ம ட்ரெஸ்ஸை வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அடுக்கிட்டு இருக்கீங்க. குளிச்சு முடிச்சுட்டு ஜெமின் வெறும் டவலை மட்டும் கட்டிட்டு வரா. வந்துட்டு உங்களை பார்த்துட்டு வையன் அப்படின்ற மாதிரி கத்துறான். நீங்கள் பார்த்துட்டு, மாமா அறிவில்ல, குளிச்சுட்டு தானே வரேன், நீ பாட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கியா? நான் உங்கள் பொண்ணாட்டி தானே மாமா, நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓ சரி தள்ளு அப்படின்ற மாதிரி அவன் வந்து கப்போர்டை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. என்னது இது ட்ரெஸ்ஸு? வந்து யார் இங்கே வைக்க சொன்னா? இங்கே வைக்காமல் வேறு எங்கே மாமா வைக்கிறது, இங்கே தானே இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜெமின் அப்படியே முறைச்சிட்டு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடு. என்னால் எடுக்க முடியாது மாமா. என்னடி வாய் அதிகமாக பேசுகிறேன்,
அங்கே வில்லேஜில் இருக்கும்போது அப்படியே பம்பிட்டு ஒட்டக்கு ஒட்டக்கமாக அப்படி இருந்த இங்கேருந்து வாய் ஓவர் ஆகுது. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு நான் அப்படியே இருக்க முடியும்? என்னால் என் ட்ரெஸ்ஸை அங்கே வந்து எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சின்ன அப்படியே ஏதோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இவருக்கு சத்தியமாக நம்மளை பிடிச்ச கல்யாணம் பண்ணாரா இல்லையா, நடந்துக்கிறது எதுவுமே அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எப்படியும் நைட்டும் ஆகுது. நீங்கள் போய் உங்கள் அத்தைக்கு வந்து கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா சமைப்ப போல வயன். அதெல்லாம் சூப்பராக சமைப்பாத்த அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கீங்க. வாசனையும் செம்மையாக வருதே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சிரிச்சுட்டு எல்லாத்தையும் சமைச்சிட்ருக்கீங்க. என் பையன் கொடுத்து வச்சோம்தான் என் அத்தை, நான் உங்களுக்கு தான் சமைச்சு தரேன். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க. சமைச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோடனே உங்கள் அத்தை போய் ஜெம்மனை கூட்டிகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே போனால் ஜெம்மன் வந்து கால் பேசிகிட்டு இருக்கான். போச்சு, இப்போ போய் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, கையம்மையான்னு கத்துவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே பேசிட்டு ஃபோனை வைக்கிறான். நீங்கள் அப்படியே மாமா என்ன சாப்பிட்டு கூப்பிட்டாங்க வரம்போ, ஓகே மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. ஜெம்மனுக்கு அப்படியே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி வந்து இன்னசென்ட்டாக இருக்கீங்க, இன்னொரு வாட்டி வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கீங்க. நீங்கள் எப்படின்னு அவனுக்கு சுத்தமாக தெரியல. அவன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். இதில் எது தான் மயன்? ஐயோப்பா, இவன் கூட தான் வாழ்க்கை முழுக்க வாழ போகிறேன்னா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு கீழே வரான். வந்து பார்த்தா எல்லாமே சமைச்சு ரெடியாக இருக்குது. என்னம்மா இன்றைக்கி இவ்வளோ சமைச்சிருக்கேன்? நான் எங்கே சமைச்சேன்? எல்லாம் உன் பொண்டாட்டி தான் சமைச்சா. அப்படின்ற மாதிரி ஜெம்மன் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறான். எங்கடா கிளம்புற? ஒரு முக்கியமான மீட்டிங்கு இன்னேத்திக்கா, போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு ஜெம்மன் சொல்கிறான். அவங்க அம்மா அப்படியே முறைச்சிட்டு, அப்போ நீ மீட்டிங்க்கு போகல, தயாங்கியும் ஜொங்குக்கும் பார்க்க போகிற கரெக்டா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், என்னை விட்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நம்மக்கிட்ட மட்டும்தான் அந்த மூஞ்சா, அவங்க அம்மாட்ட குழந்த மாதிரி பேசிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனே ஷாக்கா. அப்படியே ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் ஆயிருக்கோம். நீங்கள் வந்து பெட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன அப்போ போனார் இப்போவும் வரல, என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. பேசிக்காக நீங்கள் எப்படின்னா வாயெல்லாம் அடிப்பீங்க, ஆனால் வந்து அப்பாவி. அது எப்படின்னா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் வாயெல்லாம் வந்து நல்லா பழகிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட வாயெல்லாம் நல்லா அடிப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரு. நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. என்ன இவர் இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜெம்மன் தான். அவன் அப்படியே குடிச்சிருக்கான் போல், அப்படியே தள்ளாடிட்டு வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாமா குடிச்சிருக்கீங்களா? ஏன் இப்போ என்ன குடித்த? என்னடி அப்படின்ற மாதிரி கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன குடிச்சிருக்க? என்ன போவான்லாம் வருது, போங்க வாங்கலாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு குடிச்சிங்க? பிரச்சனை இருந்தால் தானே குடிக்கணுமா? அப்படிலாம் இல்லை, நான் ஜாலியாக இருந்தால் குடித்தேன். அட கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவன் போதையில் என்ன பண்ணுறதே தெரியாமல் ஷர்ட்டு ஃபேண்டெல்லாம் ஒரு மாதிரி அவுத்து போட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஷப்பா இவரை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி செய்யத்தலைன்னா செய்யாதீங்க மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனுக்கு எல்லாம் அவுத்து விட்டுட்ருக்கீங்க. அவன் பார்த்துட்டு ஏய் கையை எடுடியா மேலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை ஃபஸ்ட் நைட்டில் இழுத்து வச்சு செய்யும் போது தெரியலையா, தள்ளி போங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு வந்து அவுத்து விட்டுருக்கீங்க. திரும்ப அப்படியே பத்தியா கம்மல் இருந்தால் இப்போ இவ்வளோ வாய் அடிக்கிற? ஏன்னா நீங்கள் என் புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி போட்டுறீங்க. அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான் வெறும் ஷார்ட்ஸோட. உனக்கு வெக்கமா இல்லை? ஒரு ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை இப்படி அவுத்துட்ட. ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ் அவுத்ததான் தப்பு. யாரை பார்த்து என்னடி சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிட்ட வரான். நீங்கள் அப்படியே தள்ளி போங்க மாமா, போய் தூங்குங்க ஃபஸ்ட்டு போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தூங்க முடியாது, என்ன பண்ணுவேன், கிட்ட வா அப்படின்ற மாதிரி அவன் பிடிச்சி இழுக்கிறான். இங்கே பாருங்க, நீங்கள் குடிச்சிருக்கீங்க, எனக்கு குடித்தா சுத்தமாக பிடிக்காது. நிறைய போய் ஒன்று குளிங்க, எல்லாம் படுத்து தூங்குங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. அவன் பார்த்துட்டு பத்தியா இத்தனை நாள் சைலண்டாக இருந்தால் இங்கே வா அப்படின்ற மாதிரி இழுக்கிறான். மாமா சும்மா இருங்க மாமா, எனக்கு கோவம் வச்சுன்னா அவள் தான். கோவம்லாம் வருமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு வில்லேஜ் பொண்ணுன்னா அமைதியாக சாதுவாக அப்படி தானே தெரியும். நான்லாம் எங்கள் வில்லேஜ்லேயே
பெரிய அராத்து தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே வைட் ஐஸோடு உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன கிராமத்து பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கமாக தான் இருக்கணுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சிட்டி பொண்ணுங்களை விட கிராமத்து பொண்ணுங்க தான் அதிகமான வந்து வாள் சேட்டை எல்லாம் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வாயை பொழந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன என்ன இப்போ வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சேலையெல்லாம் மடித்து கட்டிட்டு வரீங்க. அவன் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும் உனக்கு? ஃபஸ்ட்டு குளிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ பேசுகிறதே எனக்கு போதை பாதி தெளிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். நிஜமாலேயே அவனுக்கு பாதி போதை தெளிஞ்சிருக்கான். இப்போ அவன் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கான். அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஹிப்பை தான் பார்த்துட்ருக்கான். பிகாஸ் நீங்கள் வந்து அப்படியே சேலையெல்லாம் வந்து இது பண்ணி அந்த முந்தானி வந்து இடுப்பில் சொருவி இருப்பீங்களா? ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பை பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அவன் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் வருது. நீங்கள் அப்படியே அவன் கையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் கையை அப்படியே வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே எனக்கு வலிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவன் பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனுக்கு தெரியுது அந்த எஃபெக்ட் இருக்குது உங்கள் மேலே அப்படின்ட்டு. அவன் அப்படியே முடியாது அப்படின்ற மாதிரி கிட்ட வரான். அம்மா தள்ளிப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. இன்னொன்னோட கை வந்து உங்களோட ஹிப்பில் தான் இருக்குது. அவன் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சமாக அவனோட ஹேண்ட் வந்து அப்படியே உங்களோட ப்ளவுஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட செஸ்ட்டை க்ராப் பண்ணிட்டு கையிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் விரியுது. அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் வந்து கெஸ் பண்ணுறான். உங்களால் அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியல. நீங்கள் அப்படியே மோன் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சமாக வந்து உங்களோட சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டில் வந்து கெஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனோட ஹேட்டை பிடிச்சி ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே தூக்கிட்டு போய் உங்களை வந்து பெட்டில் போடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் போய் குளிக்கல விட்டு பண்ணாட்டி அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுட்டு வந்து திருப்பி உங்களை கெஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை பேக் கெஸ் பண்ணுறீங்க. அப்படியே தான் அந்த நைட் போயிருக்கோம். ஓகேடா, நான் இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு எஃப்எஃபாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு இது ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படி தான் தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஒன் ஷாட்டுன்றதுனால நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் இதே பேஸாக வச்சு நம்ம வந்து ஒரு எஃப்எஃப் வந்து ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ போகலாமா? அந்த மாதிரி போடலாமா வேணாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய், சராங்க.